சேலம் நேரு கலையரங்கில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை சார்பில் கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது சேலம் மண்டல தலைமை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்டு பெறலாம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை சார்பில் சேலம் நேரு கலை அரங்கில் கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், அதே போல பல்வேறு தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்திலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த கல்வி கண்காட்சியில் பங்கேற்றிருக்காங்க. நியூஸ் 7 தமிழ் சார்பில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டங்களில் சென்று இந்த கல்வி கண்காட்சியை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது சேலத்தில் இந்த கல்வி கண்காட்சியானது பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்குள்ளான சந்தேகங்களையும் இதே அரங்கில் தீர்க்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதற்கு மிகுந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் இங்கு கலந்துட்டு இருக்காங்க. தற்போது நீங்க பார்க்கலாம், குறிப்பா இங்க மாணவ மாணவிகள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மற்றும் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்துருக்காங்க. குறிப்பாக அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் இதில் கலந்துருக்காங்க. குறிப்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கலந்து கொண்டு வைக்கப்பட்ட போது தான் அரசு பள்ளி மாணவியாக இருந்து மாணவர்கள் பல்வேறு துறைகளிலும் இது போன்ற கல்வி ஆலோசனை நிகழ்ச்சிகள் மூலமாக பயன்பெற வேண்டும் என மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். இங்கு பொறுத்த வரைக்கும் இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்து முன்னணி நிறுவனங்களுடைய கூடிய கல்லூரியுடைய ஸ்டால்கள் அனைத்தும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு பொறியியல், கலை மற்றும் அனிமேஷன் துறை, அதே போல ஏர்போர்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சேர்ந்த இந்த ஸ்டால்களானது ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் ஒவ்வொரு ஸ்டால்களாக சென்று தங்களுடைய குறைகளை, தங்களுடைய டவுட்ஸ்களை இங்கே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகள் சார்ந்த எந்த மாதிரியான படிப்புகளை படிக்கலாம், என்ன படித்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும், எந்த மாதிரி துறைகளுக்கு தற்போது மவுசானது அதிகம் என்பது குறித்து மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் ஒவ்வொரு ஸ்டால்களாக சென்று தற்போது அவங்க பார்வையிட்டு இருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கல்லூரிகளாக சென்று அலைய தேவையில்லை. ஒரே இடத்தில், ஒரே தளத்தில், ஒரே கூரையின் கீழ் அனைத்து கல்லூரிகளும் கொண்டு வரப்பட்டுள்ளது. மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அவர்களுடைய மேற்படிப்பை தொடர்வதற்காக இங்கு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான நாளையும் சொல்லலாம். குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான நாளாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நியூஸ் 7 தமிழ் சார்பாக நடத்தக்கூடிய இந்த கல்வி கண்காட்சியில் தற்போது இங்கு பங்கேற்றிருக்காங்க. மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இங்க வந்திருக்காங்க. அம்மா வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இந்த நிகழ்ச்சி எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு? சேலம் செல்லிம்பாளையத்துல இருந்து வந்திருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இந்த இடத்துல நிறையவே தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுக்கு வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயும் போனதில்லை. இது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு கல்லூரிக்காக போய் தனியாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரே இடத்துல எல்லா கல்லூரிகள் அடங்கும் இருக்கும். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப நிறைய காலேஜ், தெரியாத காலேஜ் கூட இந்த இடத்துல நான் இது வரைக்கும் இந்த காலேஜை பார்த்ததில்ல. அந்த மாதிரி இருக்க காலேஜஸும் இங்கே நிறையாவே இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. இருக்கிற எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மாணவ மாணவர்கள் மத்தியில் தன்னம்பிக்கை பேச்சாளர்களும் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. சார் வணக்கம் சார், சேலம் வந்திருக்கீங்க. ஸோ இங்கே மாணவ மாணவர்கள் எவ்வளோ ஆர்வமாக கலந்துட்டு இருக்காங்க? உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பெஸ்ட் எஜுகேஷனல் கல்வி நிறுவனத்திற்கும் நியூஸ் 7 சேனலுக்கு ரொம்ப நன்றி. மாணவர்களுக்கு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், +2க்கு அப்புறம் என்ன கேரியர் கைடன்ஸுன்றதுல நிறைய காலேஜஸ் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்கள் ஹைவேல போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போகிறக்குமா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இல்லை இதான் லெஃப்ட் ரைட் நீங்கள் போகணும், இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஒரு வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. மேப்பில் இருக்க, மொபைல் ஃபோனில் இருக்க மேப்பு மாதிரி ஒரு வழிகாட்டியாக இந்த பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்க இந்த விஷயமும் நியூஸ் 7 சேனலும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. வேறு லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு, ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளும் நல்ல க்ரௌடு, எல்லோரும் நின்றே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறையா காலேஜ்லேருந்து நிறையா ஸ்டால் போட்டு உண்மையிலே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டடாக +2க்கு அப்புறம் எங்கே போகலாம் என்னன்ற இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்க நியூஸ் 7 சேனலுக்கும் தி பெஸ்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கும் வாழ்த்துக்கள். அதில் என்னோட மோட்டிவேஷனல் டாக்காக அவங்களுக்கு இருந்து அவங்களோட லைஃப் கேரியருக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? ஒரு 30 செகண்டில் சொல்லுங்கள்.
வெரி சிம்பிள். கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் வரும். எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம்லேருந்து அந்த ஃபியர் வரும். அந்த எக்ஸாம் ஃபியரே வேண்டாம். அதை தாண்டி வாட்ஸ் யுவர் ட்ரீம், இட் வில் பி யுவர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. அம்மாக்காக படிக்கிறேன், அப்பாக்காக படிக்கும், உங்களுக்காக நீங்கள் படிங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் சொல்லுவேன், பணம் இருந்தால் பிடுங்கிடுவாங்க, சொத்து இருந்தால் எடுத்துருவாங்க, படிப்பு மட்டும் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. ஸோ உங்கள் பேருக்கு முன்னாடி இருக்க இனிஷியல் அப்பாவோடது, பேருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரி நீங்கள் அப்பா அம்மா கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம் அண்ட் யுவர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. ஆல் தி பெஸ்ட். யானைக்கு தேவை தும்பிக்கை, உங்களுக்கு தேவை நம்பிக்கை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ சார், சூப்பர் சார். அதாவது மாணவர்கள் பல்வேறு அந்த பேச்சாளர்கள், தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள், அவங்களுடைய மேற்படிப்பு தொடர்பான பல்வேறு விஷயங்களை வந்து இங்கே பகிர்ந்துட்டு இருக்காங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து சந்தேகங்களும் ஒரே இடத்தில், குறிப்பாக இங்கே பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை எல்லாமே ஒரே இடத்தில் தற்போது இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது பெஸ்ட் கல்வி அறக்கட்டளையுடைய அப்துல் நம்பிடியர் அவர்கிட்ட பேசும். சார், இந்த கண்காட்சி எந்த வகையில் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ மாணவர்கள் கலந்துட்டு இருக்காங்க இதில்? நிச்சயமா எல்லா புகழும் இறைவனுக்கு. பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் கல்வி வழிகாட்டி மற்றும் கல்வி கண்காட்சிக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்காங்க. இன்னும் மாலை வர இந்த ஈவெண்ட் இருக்கிறனால நிறைய இன்னும் மாணவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய சிறப்பு விருந்தில் வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய காலேஜோட ஸ்டால்ஸ் இருக்கிறனால மாணவர்கள் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய விடை வந்து இந்த ஸ்டாலில் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேச்சாளர்கள், நிறைய கல்வியாளர் இருக்கனால அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்க முடியுது. உயர்கல்வி படிச்சுட்டு இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிலவி வரதுனால நம்ம இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக மாணவர்களை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏறத்தாழ 3500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போ வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் நடக்கிறதுனால இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து அவங்க விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன அவங்க நெக்ஸ்ட் மூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்க முடியும் இந்த ஸ்டால் மூலயமா. சரி சார், இவ்வளோ பெரிய கண்காட்சியில் எவ்வளோ மாணவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்க? அது பெஸ்ட்டு கல்வி அறக்கட்டளை மிகச் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. இது சேலம் மாநகரத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு தரப்பட்ட கல்லூரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக +2 முடித்த மாணவ மாணவியர் என்ன வகையான கல்வியை முன்னெடுக்க வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்வது என்கிற பல செய்திகளை இந்த கண்காட்சி இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இங்கே வந்திருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் நிச்சயமாக இதனால் பலனடைவார்கள். நன்றி. அதாவது இந்த கண்காட்சியினை பொறுத்த வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்குகளில் மாணவர்களுக்கு தெளிவான விளக்கங்களை வந்து இங்கு இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. சார், இங்கே நடைபெற்று இருக்கிற இந்த கல்வி கண்காட்சி எந்த வகையில் இருக்குங்க? வணக்கம், நான் ப்ரொஃபஸர் திருக்கோஷன் மணிகண்டன். இது 3வது முறையாக பெஸ்ட் எஜுகேஷன் நம்ம நடத்துகிறோம். இதுக்கு முன்னாடி கோவை கொடிசியாவில் பண்ணோம், சேலத்தில் இது 2வது முறை. இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக எடுத்து பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கோர்ஸு எப்படி படிக்கிற என்னங்கிற அவேர்னஸே இல்லாமல் இருந்துச்சு. அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெயினாக பேரண்ட்ஸுக்கு நிறையா கொரீஸ் இருந்துச்சு. அவங்க வந்து இங்கே வந்து நிறையா காலேஜ், டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையும் லைவாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தைங்கள சரியான இடத்துக்கு சேர்க்குற ஒரு மனநிலைக்கு அவங்க வருவாங்க. இது அருமையாக ஆர்கனைட் பண்ணுற நம்ம ரசீத் சாருக்கும் அண்ட் நியூஸ் 7க்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கும். மிக்க நன்றி, தேங்க்யூ. அதாவது இந்த காலை முதல் இந்த மாலை வரை நடைபெறக்கூடிய இந்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் சுமார் 3000 பேர் வரை இதுவரை பதிவு செய்திருக்காங்க. குறிப்பாக இந்த நேரு கலை அரங்கம் முழுவதுமே மாணவ மாணவிகளுடைய அரங்களாக எங்கே பார்த்தாலும் மாணவர்களுடைய கூட்டம் அவர்களுடைய பெற்றோர்களுடன் வந்து இந்த விடுமுறை நாட்களில் பயனுள்ளதாக மாற்றும் வகையில் தற்போது இந்த மாணவ மாணவிகள் இங்கு வந்து பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக இங்கே பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அனிமேஷன் முதல் கலை, பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அரங்குகளும் இங்கு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது இங்கு வந்து பங்கேற்றிருக்காங்க. தற்போது பெற்றோர்கள் நம்மிடையே இருக்காங்க. சார், வணக்கம் சார். இந்த கல்வி கண்காட்சி எந்த வகையில் நடந்துட்டு இருக்குங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், ரொம்ப வெரி நைஸ் சார். யாருக்காக இங்கே வந்திருக்கீங்க நீங்கள்? எந்த வந்திருக்கு சார்? சண்டைக்கு வந்திருக்கு சார். மாணவி நம்ம இருக்கீங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, இங்கே வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
நான் வந்து ஸ்ரீஜா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு கற்றுக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு? என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி எந்த அளவு பயனுள்ளதாக இருக்குது? ஒரே இடத்துல இவ்வளோ பெரிய அரங்குகள் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அக்கா பொண்ணை தான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே லாட் ஆஃப் இது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னென்னு செலக்ட் பண்ணுவோங்க. இதை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை, அதை குறிப்பாக அந்த +2 தேர்வு முடித்த பிறகு எங்கு படிக்கலாம் என்பது ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவும். அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த கல்வி கண்காட்சி வழிகாட்டு நிகழ்ச்சி சேலத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் நான் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.